ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன். 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் ஏற்கனவே நம்ம இயல் 1, 2 முடிச்சாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது இயல் 3. இயல் 3 முழுவதுமே எந்திர உலகம் பற்றினது தான். அறிவியல் எந்த அளவுக்கு நம்மளை ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கு, அறிவியலில் என்னெல்லாம் முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத பற்றி தான் இந்த இயல் முழுவதுமே நம்ம பார்க்க போகிறோம். இதில் முதல் பகுதியாக அறிவியல் ஆத்திச்சூடி. இதை எழுதினவர் நெல்லை சு. முத்து. பொதுவாக ஆத்திச்சூடி அப்படின்னாலே அகர வரிசையில் அறிவுரைகளை சொல்லும் ஒரு இலக்கியம். ஔவையார் தான் முதல்ல ஆத்திச்சூடியை எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாரதியார் புதிய ஆத்திச்சூடியை எழுதியிருக்காரு. இப்போ நம்ம பார்க்குற இந்த அறிவியல் ஆத்திச்சூடியை எழுதினது நெல்லை சு. முத்து. அவரை பற்றி ஒரு சில குறிப்புகள் பார்த்தோம் அப்படின்னா, தம்மை ஒத்த அலை நீளத்தில் சிந்திப்பவர் அப்படின்னு அப்துல் கலாம் ஐயா அவர்கள் பாராட்டியிருக்காரு. யாரை? நெல்லை சு. முத்துவை. இவர் ஒரு அறிவியல் அறிஞர் மட்டும் இல்லாமல் கவிஞரும் கூட. விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம் ஆகிய நிறுவனங்கள்லாம் பணியாற்றியிருக்காரு. அறிவியல் கவிதைகள், கட்டுரைகள் பலவற்றை படிச்சிருக்காரு. 80க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி வெளியிட்டிருக்காரு. அதில் ஒன்றான அறிவியல் ஆத்திச்சூடியை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இந்த அறிவியல் ஆத்திச்சூடியில் முழுக்க அறிவியல் சிந்தனை எந்த அளவுக்கு மாணவர்களிடையே இருக்கணும், அறிவியலில் எப்படியெல்லாம் முன்னேற்றம் ஏற்படணும் அப்படின்றத பற்றி தான் இந்த அறிவியல் ஆத்திச்சூடியில் சொல்லியிருப்பார். அறிவியல் ஆத்திச்சூடி எழுதினது நெல்லை சு. முத்து. அவர் எந்தெந்த விண்வெளி மையங்களில் இருந்திருக்காரு? விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம். இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா, ஔடதம்டா மருந்து. ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது அறிவியலால் ஆள்வோம். இந்த பாடம் முழுவதுமே அறிவியலில் நம்ம என்னெல்லாம் முயற்சிகள் மேற்கொண்டிருக்கோம், அதில் என்னென்ன முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத பற்றி தான் இந்த அறிவியலால் ஆள்வோம் பாடம் முழுவதுமே இருக்கும். இதில் இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்படின்னு பார்த்தா அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை. இதில் ஒரு பாடல் இதில் சில வரிகளை பாரதியார் மேற்கோளிட்டு காமிச்சிருக்காரு, அதை மட்டும் பார்த்துக்கலாம். வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம், சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம் அப்படின்ற ஒரு பாடல் வரிகளை பாரதியார் எழுதியிருக்காரு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது உரைநடை உலகம் 3வது பாடம், கணியனின் நண்பன். இப்போ இந்த கணியனின் நண்பன் இந்த பாடத்தில் கணியனோட நண்பனாக ஒரு ரோபோவை இன்ட்ரோ கொடுக்குறாங்க. அந்த ரோபோ எப்படி வந்துச்சு, யார் அதை முதல்ல கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற ஒரு சில விஷயங்களை மட்டும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரோபோ எப்படிலாம் கொண்டுட்டு வந்தாங்க, அதாவது தொழிற்சாலைகளில், அலுவலகங்களில், மருத்துவத்துறையில் சில வேலைகள் பண்ணுறதுக்காக தான் ரோபோ கண்டுபிடிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் இப்போ மனிதர்களைப் போலவே வடிவமைக்கப்பட்டு ரோபோக்கள் செயல்படுத்தப்பட்டு வந்துட்டுருக்கு. இப்போ ரோபோ அப்படின்னா என்ன அப்படின்னா, அடிமை அப்படின்றது தான் அதோட பொருள். முதலாக செக் நாட்டை சேர்ந்த காரல் கபெக் என்பவர் தான் ஒரு நாடகம் இயற்றியிருக்காரு. அதில் தான் ரோபோ அப்படின்ற ஒரு கேரக்டரை கொண்டு வந்திருக்காரு. அதில் ரோபோண்டா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அடிமை அப்படின்னு அர்த்தம். அப்போ ரோபோவோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிமை. இதை கொண்டுட்டு வந்தது முதல்ல காரல் கபெக். எந்த நாட்டை சேர்ந்தவர்? செக் நாட்டை சேர்ந்தவர். எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1920வது வருஷம் நாடகம் ஒன்றில் சொல்லியிருப்பார். முக்கிய குறிப்பு ஒன்று பார்த்துடலாம். மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கக்கூடிய எந்திரமும் வந்திருக்கு. அதை தான் தானியங்கி எந்திரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தானியங்கி இயந்திரம் மனிதர்களைப் போலவே வேலை செய்யும் அப்படின்றத பிரிட்டானியா கலைக்களஞ்சியம் தானியங்கிகளுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாடம் முழுக்கவே ரோபோ அந்த ரோபோ ஆரம்ப கட்டத்தில் எப்படிலாம் பயன்பட்டுச்சு அப்படின்றத பற்றி சொல்லியிருப்பாங்க. தொழிற்சாலைகளில், அலுவலகங்களில், விண்வெளியில், மருத்துவத்துறையில் எப்படியெல்லாம் பயன்பட்டுச்சு, அதுக்கப்புறம் இப்போ ரோபோ எந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்றத பற்றி சொல்லியிருப்பாங்க. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1997ஆம் ஆண்டு மே மாதம் சதுரங்க போட்டி ஒன்று நடந்திருக்கு. அதில் உலக சதுரங்க வெற்றியாளர் கேரி கெப்ஸ்ப்ரோ அப்படின்றவர் கலந்துக்கிறாரு. அவரையே தோக்கடிச்சது டீப் ப்ளூ அப்படின்ற ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் தான். ஸோ கேரி கெப்ஸ்ப்ரோ அப்படின்ற சதுரங்க வெற்றியாளரோட போட்டியிட்டது டீப் ப்ளூ அப்படின்ற சூப்பர் கம்ப்யூட்டர். அந்த கம்ப்யூட்டர் தான் வெற்றியும் பெற்றிருக்கு. உலகத்திலேயே முதலாக சவுதி அரேபியா தான் ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியிருக்கு. அந்த ரோபோவோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஃபியா. ஸோ ஐக்கிய நாடுகள் சபை புதுமைகளின் வெற்றியாளர் அப்படின்ற பட்டத்தை சோஃபியாவுக்கு வழங்கியிருக்காங்க. சோஃபியான்றது ஒரு பெண் தோற்றம் கொண்ட ஒரு ரோபோ. அந்த ரோபோவுக்கு தான் சவுதி அரேபியாவிலேருந்து குடியுரிமை வழங்கியிருக்காங்க. ஐக்கிய நாடுகள் சபை புதுமைகளின் வெற்றியாளர்ன்ற பட்டத்தையும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ரோபோ எந்த மாதிரிலாம் உருவாச்சு, இப்போ எப்படிலாம் பயன்படுது அப்படின்றத பற்றி தான் இந்த கணினியின் நண்பன் பாடத்தில் சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்த நம்ம பார்க்க போகிறது ஒளி பிறந்தது. இந்த பாடத்தில்
அப்துல் கலாம் ஐயாவை மேற்கோளிட்டு குழந்தைகள் வந்து தங்களுடைய சந்தேகங்களை அப்துல் கலாம் ஐயா கிட்ட கேட்குற மாதிரியும் அவர் அதுக்கு பதில் கூறுற மாதிரியான ஒரு உரைநடை பகுதியாக இந்த பாடம் அமைஞ்சிருக்கும். இதில் நம்ம அப்துல் கலாம் ஐயா சொன்ன ஒரு சில விஷயங்களை பார்த்துடலாம். குழந்தைகள் வந்து அப்துல் கலாம் ஐயா கிட்ட உங்களுக்கு பிடிச்ச புத்தகம் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னது திருக்குறள் தான் எனக்கு மிகவும் பிடித்த நூல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுலேயும் அவருக்கு பிடித்த குறள் என்ன அப்படின்னா, அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கல் ஆகா அரண் அப்படின்ற அந்த குறள் தான் தன்னோட வாழ்க்கைக்கே வலு சேர்த்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல் லிலியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி அப்படின்ற நூலும் எனக்கு மிகவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்துல் கலாம் ஐயாவுக்கு மிக பிடித்த நூல் என்ன அப்படின்னா திருக்குறள், அதுக்கப்புறம் விளக்குகள் பல தந்த ஒளி, லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ், எழுதியது லிலியன் வாட்சன். ஸோ இது சில குறிப்பிடத்தக்க விஷயம். அதுக்கப்புறமா அப்துல் கலாம் ஐயா முதல்ல எதுக்காக அதிகமான சந்தோஷப்பட்டாங்க அப்படின்னு மாணவர்கள் கேட்டப்ப, ஊனமுற்ற குழந்தைங்களுக்காக தான் கண்டுபிடிச்ச செயற்கை கால்களை அந்த குழந்தைங்க அணியும் போது தான் தன்னோட வாழ்க்கையிலே அதிகமாக சந்தோஷப்பட்டதாகவும் சொல்லியிருக்காரு. அது எதிலிருந்து தயாரிச்சிருக்காங்க அப்படின்னா கார்பன் இலையை கொண்டு 300 கிராம் எடையில் வந்து செயற்கை கால்களை உருவாக்கியிருக்காங்க. இது சில குறிப்பிடத்தகுந்த விஷயம். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் இந்த பாடத்தில் முக்கியமான குறிப்புகள். அதுக்கப்புறம் இலக்கண பகுதி பார்த்துடலாம். மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். இப்போது தமிழை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எந்த எழுத்துக்கள் முதலில் வரும், எந்த எழுத்துக்கள் இடையில் வரும், எந்த எழுத்துக்கள் இறுதியில் வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டா தமிழ் மொழி பேசவும் எழுதவும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போது மொழி முதல் எழுத்துக்கள்னால் என்னன்னு பார்த்துடலாம். ஒரு சொல்லோட முதல்ல வர்றது தான் மொழி முதல் எழுத்து அப்படின்னு சொல்கிறோம். இதில் என்னெல்லாம் வரும் அப்படின்றத ஒரு சின்னதாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துடலாம். கா சா த ந ப ம இந்த வரிசையில் உள்ள எல்லா உயிர்மை எழுத்துக்களுமே சொல்லோட முதல்ல வரும். ஞா ஞா யா வா இந்த 4 உயிரெழுத்துக்களில் ஞா வரிசையில் உள்ள ஞா மட்டும்தான் வரும். ஞா வரிசையில் 4 எழுத்துக்களும், யா வரிசையில் 6 எழுத்துக்களும், வா வரிசையில் 8 எழுத்துக்களும் முதல் எழுத்துக்களாக வரும். மொழிக்கு முதல்ல வராத எழுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட ந ர ல ல ழ ர ந இந்த 8 எழுத்துக்களும் ஒரு சொல்ல கூட முதல்ல வராது. உடனே நம்ம கேட்கலாம் டமாரம் ரணம் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் பிறமொழி சொற்கள், அதனால் மொழிக்கு முதலில் வராது. ஆயுத எழுத்தும் சொல்லோட முதல்ல வராது. ஞா ஞா யா வ இதில் இந்த உயிர்மை எழுத்துக்களில் நாம் சொன்ன இந்த குறிப்பிட்ட இடங்கள் தவிர மற்ற எந்த இடத்துலையுமே மொழிக்கு முதலில் இந்த எழுத்துக்கள் வராது. மொழி இறுதி எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா ஒரு சொல்லோட இறுதியில் முடியக்கூடிய எழுத்தை மொழி இறுதி எழுத்து அப்படின்னு சொல்கிறோம். உயிரெழுத்துக்கள் 12மே மெய்யெழுத்தோடு சேர்ந்து வந்தால் மட்டும்தான் மொழி இறுதியில் வரும். இஞ்சு இன்னு இன்னு இம்மு ஈ இர் இல் இவ் இல் இல் இன் இந்த மெய்யெழுத்துக்கள் 11மே மொழி இறுதியில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்ச் வேரின் அவ். மொழி இறுதியாக எது வராது அப்படின்னா ஆயுத எழுத்து வராது. இந்த இக்கு இங்கு இச்சு இட்டு இத்து இப்பு இம்மு இப்பு இரு இந்த 7 மெய்யெழுத்துக்களுமே சொல்லின் இறுதியில் வராது. ஆனால் பிறமொழி சொற்களில் இந்த எழுத்துக்கள் இறுதி எழுத்தாக இடம்பெறுது. எகர வரிசைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கேலேருந்து நே வர உள்ள உயிர்மை எழுத்துலாம் மொழியின் இறுதியில் வர்றதே கிடையாது. அதே மாதிரி ஒகர வரிசையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நோ தவிர பிற உயிர்மை எழுத்துக்கள் மொழி இறுதியில் வர்றதில்லை. சொல்லின் இடையில் வர்ற எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மெய்யெழுத்துக்கள் 18மே சொல்லோட இடையில் வரும். உயிர்மை எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். ஆயுத எழுத்தும் சொல்லின் இடையில் வரும். ஸோ ஒரு சொல்லின் முதல்ல இடையில் இறுதியில் வர்ற எழுத்துக்களை சரிவர நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தமிழ் மொழியை பேசுகிறதும் எழுதுறதும் மிக எளிது அப்படின்ற. 1921ஆம் ஆண்டு மத்திய தரைக்கடலில் ஒரு கப்பல் இங்கிலாந்தை நோக்கி போகுது. அங்கே ஒரே ஒருத்தர் வந்து கப்பலோட மேல்தளத்தில் பயணம் செய்கிறாரு. அப்போ திடீர்னு அவர் மனசில் ஏன் கடல் நீளமாக இருக்குது அப்படின்ற ஒரு வினா எழும்புது. அந்த வினாவை காரணமாக வச்சு அவர் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. அந்த கண்டுபிடிப்பில் அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, ஒளி சிதைவடைவதன் மூலமாக அந்த நிலத்தோட தன்மைக்கு தகுந்த மாதிரி ஒளியோட எதிரொலிப்பு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. அப்போது 1928 பிப்ரவரி மாதம் 28ஆம் நாள் ராமன் விளைவு அப்படின்ற தன்னோட கண்டுபிடிப்பை வெளியிடுறாரு. இக்கண்டுபிடிப்பை தான் இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை பெற்று தந்திருக்கு. அவர் தன்னோட கண்டுபிடிப்பை வெளியிட்ட பிப்ரவரி 28ஆம் நாள் தான் தேசிய அறிவியல் நாளாக கொண்டாடி மகிழ்கிறோம்.